ஓம் நமோ நாராயணனாய. இன்னைக்கு எபிசோடு 6. இதில் நம்ம கபிலர்னுடைய வரலாறை பார்க்கலாம். அதாவது நம்ம ஜடபரதரை பற்றி பார்க்கும்போதே அந்த ஜடபரதர்கிட்ட உபதேசம் பெற்ற ரகுகணன்கிற அரசன் கபிலர்கிட்ட உபதேசம் வாங்கணுங்கிறக்காக தான் அவர் இந்த அந்த வரும்போது ஜடபரதர்கிட்ட எதிர்கொண்டு ஜடபரதர் காலில் விழுந்து அவர்கிட்ட உபதேசம் வாங்கினாரு. அந்த ரகுகணன் அரசன் கபிலரை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த கபிலர் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ எல்லாரும் எங்கே இருக்கோம்? கங்கை கரையினுடைய தெற்கு பகுதியில் இருக்கோம். பரிசத் மகாராஜா கேட்டுக்கிருக்காரு, சுகபிரமம் சொல்கிறாரு. நம்மளும் அனைத்து ரிஷிகள் முனிவர்களோட சேர்ந்து உக்காந்து கேட்குறோம். நம்ம பக்கத்துலேயும் குட்டி கிருஷ்ணர் உக்காந்து கேட்டுக்கிருக்காரு. நம்ம பக்கத்தில் உக்காந்துருக்காரு, நம்ம மடியில் உக்காடுறாரு, நம்மளை உச்சி மோந்து கொஞ்சுறாரு. நம்மளும் அவருடைய தலையை தடவி விட்டுக்கிட்டே அவர் எப்படி கவனமாக கேட்குறாரோ நம்மளையும் கவனமாக கேட்க வைக்கிறாரு. இப்போ இந்த கபிலர் யாரு அப்படின்னா, அதாவது பிரம்மன் பிரஜைகளை உருவாக்குவதற்காக பிரஜாபதிகளையும் உருவாக்குனார். அதில் கர்த்தம பிரஜாபதி அப்படின்னு ஒருத்தர். அந்த கர்த்தம பிரஜாபதிட்ட கபிலர் சொல்கிறாரு, நீ நல்ல பிரஜைகளை உருவாக்கி இந்த உலகத்தில் மக்கள் தொகையை பெருக்குவதற்கு நீ உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தம பிரஜாபதி என்ன பண்ணுறாரு, விஷ்ணு நோக்கி தவம் இருக்கிறார். அதாவது பிரஜைகளை உருவாக்கணும்னா மனைவி வேணும். அப்போ நல்ல மனைவி எனக்கு வேணும் அப்படின்னு அவர் விஷ்ணுவை நோக்கி தவம் இருக்கிறார். ஏறக்குறைய 10,000 ஆண்டுகள் தவம் இருக்கிறார். அப்போ விஷ்ணு அவருடைய தவ வலிமையை மெச்சி நேராகவே கர்த்தம பிரஜாபதிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ கர்த்தம பிரஜாபதி சொல்கிறாரு, பிரம்மன் என்னைய படைச்சு நல்ல பிரஜைகளை உருவாக்க சொல்லியிருக்காரு. நல்ல பிரஜைகள் வேணும்னா நல்ல மனைவி வேணும். எனக்கு நீங்கள் தான் நல்ல மனைவியை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நாராயணன் காலில் விழுகிறார். உடனே நாராயணன் சொல்கிறாரு, நானோ நீயோ தேடணுங்கிற அவசியம் இல்லை. நான் உன்னைய நோக்கி உன்னொரு வருங்கால மனைவியோட உன்னுடைய மாமனார் மாமியாரை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த பொண்ணோட நீ 9 பெண்களை பெறுவாய். அடுத்து அப்படின்போது அப்போ கர்த்தம பிரஜாதி எனக்கு ஆண் குழந்தை அப்படின்றாப்ல, நானே என்னுடைய அம்சமாக என்னுடைய ஒரு அம்சத்தை நானே உன் வயிற்றுல செலுத்தி உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப கர்த்தம பிரஜாபதி சொல்றாரு, நான் எப்ப முக்தி அடைகிறது அப்படின்னு கேட்கிறார். உடனே அப்ப நாராயணன் சொல்றாரு, உனக்கு ஆண் குழந்தை பிறந்த பின்னாடி அந்த ஆண் குழந்தையவே நீ குருவா ஏத்து அவர்கிட்ட நீ வழி நடத்த சொல்லி நீ தவம் இருந்து என்ன அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிறாரு. இப்ப நாராயணன் கருடத்திலேயே வந்திருக்கார் கர்த்தம பிரஜாபதிக்கு. ஏற்கனவே நம்ம நாராயணனுடைய அழக வர்ணிச்சோம். இப்பயும் ஒரு கர்ட சேவையை நாம சேவிப்போம். அதாவது கர்டனுடைய தோல்ல இவர் உக்காந்துருக்காரு. நல்ல பொலிவான முகம், நல்ல ரத்தினங்கள் பொறிக்கப்பட்ட கிரீடம், அடுத்து நல்ல ஒரு நெத்தி, வில் போன்ற புருவங்கள், செவரிவோடிய கண்கள், காதல மகர குண்டலங்கள், எள்ளுப்பூ போல எடுப்பான மூக்கு, கோவைவாய் பழம் போல கோவை பழம் போன்ற உதடுகள், முத்து போன்ற பற்கள், சங்கு போல கழுத்து, அகண்ட தின்தோல் மணிவண்ணாங்கிற மாதிரி நல்ல விரிந்த தோள்கள், அந்த தோள்களில் வனமாலை தொங்குது. அடுத்து மார்பில் கௌஸ்துப மணி இருக்கு. வலது மார்பில் ஸ்ரீ வத்சலம்ங்கிற ஒரு மரி இருக்கு. அந்த மரில் மகாலட்சுமி வீட்டி இருக்காள். அடுத்து இடுப்புல பட்டு பீதாம்பரம், நீண்ட தொடைகள், நீண்ட கால்கள், தாமரை செந்தாமரை
மென்மையானதா, இவருடைய பாதம் மென்மையானதா, ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போடுற அளவுக்கு மென்மையான பாதங்கள் கொண்டு கர்ட சேவை கொடுக்குறாரு இந்த கர்த்தம பிரஜாபதிக்கு. இந்த வரமெல்லாம் கொடுத்துட்டு அவர் கர்டன் மேலே ஏறி வைகுண்டம் போறாரு. அப்ப இவருக்கு கர்த்தம பிரஜாபதிக்கு அந்த கர்டன் வந்து தன்னுடைய ரெக்கைகளை அடித்து அடித்து அது பறக்கும் பொழுது வேதங்கள் ஒலிக்கக்கூடிய வேத மந்திரங்கள் இவர் காதுக்குள்ள விழுகுது. அப்ப கர்டனுடைய ரெக்கையை அடிச்சா அது பறக்கும்போது வேத மந்திரங்கள் இன்னைக்கும் ஒலிக்கும். அதனாலதான் கருடன் மேல பார்த்தோன்னே நம்ம எல்லாரும் கன்னத்துல போட்டுக்கிறோம். அடுத்து இவர் இதே மாதிரி நாராயணன் சொன்ன மாதிரியே நம்ம முதல் மனிதன் சுயம்பு மனு சதரூபா பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு 2 ஆண்கள், அதுல வந்து ஒன்று உத்தானபாதன், இன்னொன்று பிரியவரதன். அந்த பிரியவரதனுடைய வாரிசு வம்சாவளியில தான் ஜடபரதர் பிறந்தாரு. உத்தானபாதனுக்கு தான் துருவன்கிற மகன் பிறந்தான். அந்த துருவ சரித்திரம் பார்த்தோம். அடுத்து பெண்கள்ல தேவகூதி அப்படின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நல்ல ஒரு அனைத்து நற்குணங்களும் நினைந்த நல்ல சீர்மிகு பெண். அந்த பெண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இந்த கர்த்தம பிரஜாபதிக்கு இடத்துக்கு வந்து கர்த்தம பிரஜாவிட்ட என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்றாப்ல. உடனே கர்த்தம பிரஜாபதிக்கும் நாராயணன் சொன்னதுக்கு நினைவு வருது. அப்ப நம்ம மாமனார் மாமியாரே கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். மாமனார் மாமியார் விட்டுட்டு போயிடறாங்க. கல்யாணம் பண்ண உடனே கர்த்தம பிரஜாபதி என்ன பண்றார், மறுபடியும் யோக நிலைக்கு போயிடாரு. யோகமே பண்ணிக்கிருக்காரு. பல ஆண்டுகள் ஆகுது. திடீர்னு இந்த கர்த்தம பிரஜாபதி முழிச்சு பார்க்கும்போது இந்த தேவகுதிக்கு வயதெல்லாம் முதிர்ந்து அதாவது கண்ணமெல்லாம் தொங்கி போகுது, பல்லெல்லாம் விழுகுது, நரமுடி வந்துடுது, உடம்பெல்லாம் தளர்வாகி ரொம்ப கிளவியா ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு வயது முதிர்ந்து போச்சு. தனக்கும் வயது முதிர்ந்து போச்சு. அப்பதான் ஐயோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணமே, இந்த பொண்ணுக்கு இந்த உலக இன்பங்களை எதுவுமே நம்ம கொடுக்கலையே, பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கர்த்தம பிரஜாபதிக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்படுது. அப்ப தேவகூதிட்ட சொல்றாரு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உனக்கு வந்து நல்ல ஒரு கணவனா இருக்க நான் தவறிட்டேனே அப்படிங்கும் போது அப்ப அந்த பொண்ணு சொல்லுதே, இது மாதிரி ஒன்றும் இல்லை, கர்ட சேவையில கர்டன் மேல நாராயணனையும் மகாலட்சுமியும் பார்த்த பாக்கியம் யாரு கிடைக்கும், அப்படிப்பட்ட ஒரு கணவர் எனக்கு கிடைச்சிருக்காரு, உங்களுக்கு சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, இதே எனக்கு பெரிய பாக்கியம் தான். அப்ப அந்த கர்த்தம பிரஜாவை சொல்றாரு, இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல, நீ போய் என்ன பண்ற, பிந்து சரஸ்ங்கிற ஒரு பொய்கை பக்கத்துல இருக்கு. அந்த பிந்து சரசுங்கிற பொய்யை எப்படி உருவாச்சுன்னா, இந்த கர்த்தம பிரஜாபதியினுடைய தவ வலிமை பக்தியை பார்த்து கிருஷ்ணன் வந்து வந்த பொழுது அவருடைய கண்ணில இருந்து, அந்த நாராயணன் கண்ணில இருந்து சிந்திய கண்ணீர் வந்து பிந்து சரஸ்வதி ஆயிடுச்சாமா. அந்த பிந்து சரஸ்ங்கிற குளத்துல போய் நீ முங்கி நல்லா குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு கர்த்தம பிரஜாபதி தன்னுடைய மனைவியான தேவகூதியை பார்த்து. தேவகூதியும் அந்த குளத்துல போய் குளிச்சுட்டு வெளியே வரும்போதே நல்ல அழகான இளம் மங்கையாக வந்திருக்கு. எப்படி கல்யாணம் பண்ணும் பொழுது எவ்வளவு ஒரு இளமையா இருந்துச்சோ அதே மாதிரியே வருது. கர்த்தம பிரஜாபதிக்கும் தன்னுடைய தவ வலிமையால தானும் இளமையாகிறாரு. அப்ப கர்த்தம பிரஜாபதி தேவகூதியோட நல்ல ஒரு இல்வாழ்க்கை வாழ்றாரு. 9 பெண்கள் பிறக்கிறாங்க. அந்த 9 பெண் குழந்தைகளுக்கு அப்புறம் அவர் வந்து தனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த விஷ்ணுவினுடைய நாராயணுடைய ஆவேச அவதாரமாவே ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு கபிலர்னு பேர் வைக்கிறாப்ல. அந்த ஆண் குழந்தை வாய் திறந்து பேச ஆரம்பிச்ச உடனே அப்ப இவர் கர்த்தம பிரஜாபதி நாராயணன் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றாரு, தேவகூதிட்ட சொல்லிட்டு நான் வந்து காட்டுக்கு போய் தவம் இருக்க போறேன், இன்னும் நான் முக்தி நிலையை அடைவதற்கு என்னுடைய வழியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது தேவகூதி சொல்றான், அந்த முக்தி அடைவதற்கான வழிமுறைகளை எங்களுக்கும் சொன்னீங்கன்னா நானும் முக்தி பெறுவேனே அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு பிறந்திருக்க குழந்தை வந்து அந்த விஷ்ணுடைய அம்சமே, அந்த விஷ்ணுவினுடைய ஒரு அம்சம்தான், நீ அந்த பையன்கிட்ட நீ உனக்கான முக்தி அடைவதற்கான பக்தி ஞானம் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கோ அப்படின்ட்டு இந்த கர்த்தம பிரஜாபதி என்ன பண்றாரு, காட்டுக்கு போயிறாரு. இந்த தேவகூதி என்ன பண்றாப்ல, தன்னுடைய மகனான கபிலர், அந்த ஆண் குழந்தைக்கு பேரு கபிலர்னு பேர் வைக்கிறாங்க, அவர்கிட்ட வந்து என்னன்னா அந்த கபிலரை
ஆசனத்தில் உட்கார வச்சு தான் ஒரு சீடனா கீழே உக்காந்து, கபில முனிவரே, எனக்கு நீ மகனா இருந்தாலும் நீ அனைத்து வேதங்களும் தெரிந்த ஒரு நாராயணனே நீ பிறந்திருக்க, நாராயணனுடைய அம்சமா பிறந்திருக்க. எனக்கு முக்தி அடைவதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு வழிகாட்டு அப்படின்னு இந்த தேவகூதி சரணாகதி அடையுது. அப்ப கபிலர் சொல்றாரு, நீ பக்தி செலுத்து, பக்தி செலுத்தினா ஞானம் பிறக்கும், ஞானம் பிறந்தா வைராக்கியம் கூடும், வைராக்கியம்னா நாராயணனை தவிர வேற கதியே கிடையாதுன்னு அவர் காலை மட்டுமே இறுக்கி பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்படின்னா உனக்கு நல்லா ஒரு முக்தி கிடைக்கும். அந்த நாராயணனே அவரே உன்னை கையை பிடிச்சு கூப்பிட்டு போவாரு அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப தேவதி சொல்றாப்ல, பக்தி செலுத்தாதவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கும்போது அப்ப என்னதுன்னா மறுபடியும் இந்த சம்சார கடல்ல இந்த பூலோகத்துல பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு, அதாவது புனரவி ஜனனம் புனரவி மரணம்னு திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து மில்லியன் கணக்கான பிறவிகள் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் இந்த ஆத்மா, வேற வழி இல்லைன்றாப்ல. அப்ப எனக்கு தேவகுதி சொல்றாப்ல, எப்படி இந்த ஆத்மா ஒரு தாயினுடைய கருவுல வருது அப்படின்னு கேட்கும்போது அப்ப இவர் கபிலர் சொல்றாரு, அதாவது ஒரு ஆத்மா அந்த பிறவில முற்பிறவிகள்ல என்னென்ன பாவ புண்ணியங்கள் பண்ணுச்சோம், அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி அது பல பிறவிகள் எடுக்குது. நாயா நரியா மாடா புழுவா பூச்சியா பல இதா பிறக்குது. இதைத்தான் வள்ளுவர் ஏறக்குறைய 11 பிறவிகளை அடுக்கியிருக்கார். இந்த பிறவிகள்லாம் எடுத்து மறுபடியும் இந்த மானிட பிறவி கிடைப்பது மிக மிக அரிது. இதுக்கு தான் ஔவையார் மானிடனாய் பிறப்பது அரிது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அந்த மானிட பிறவி ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி செஞ்ச பாவ புண்ணியங்களை கழிப்பதற்காக மட்டுமே பிறக்கிறோம். அதாவது கஷ்டப்படுறோம்னா பாவங்கள் கழியுது, நம்ம சந்தோஷம் அடைகிறோம்னா இன்பம் அடைகிறோம்னா புண்ணியங்கள் கழியுது. அப்போ பாவம் கழியுதுங்கிறதுனால தான் இடுக்கண் வருகால் நகுக அப்படின்றாங்க. யாராவது துன்பப்படும் போது சிரிப்பாங்களா? ஆனால் நம்ம முன்னோர்கள் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லியிருக்காங்க பாருங்க, இடுக்கண் வருங்கால் நகுக. அதாவது நம்ம துன்பப்படுறோம்னா அப்பாடி நம்ம செஞ்ச பாவங்கள் கழியுதுன்னு நம்ம மனசுக்குள்ள சந்தோஷப்படணுமா, சிரிக்கணுமா. நம்ம இன்பம் அடைகிறோம்னா நம்ம செஞ்ச புண்ணியங்கள் கழியுது அப்படின்னு நினைக்கணும். அப்ப இந்த கபிலர்கிட்ட இந்த தேவகுதி கேட்குது, எப்படி ஒரு பெண்ணுடைய வயிற்றுல இந்த கரு வளருது அப்படின்னு கேட்கும்போது, ஆணானவன் தன்னுடைய வீரியத்தை இந்த பெண்ணுடைய வயிற்றுக்குள்ள செலுத்திட்டான். அப்ப முதல் மாதத்துல அந்த கருவுக்கு தலை உருவாகுது. கபிலர் தன்னுடைய ஞான திஷ்டினால ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றில் எப்படி வளருதுங்கிறத அப்படியே அழகா எடுத்து சொல்லியிருக்கார். அடுத்து 2வது மாதத்தில் கை கால் வருது. 3வது மாதத்தில் நகம் ரோமம் தோல் ஆண் பெண் அறிகுறிகள் தென்படுது. 4வது மாதத்தில் 7 வகையான தாதுக்கள் அந்த குழந்தையினோட சேருது, மினரல்ஸ் சொல்றோம் இல்லையா அது. 5வது மாசத்துல அந்த குழந்தைக்கு வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைக்கு பசி தாகம் ஏற்படுது. 6வது மாசத்துல குழந்தையை ஒரு வகையான காற்று தள்ளுவதனால தாயின் வயிற்றுல அது சுத்தி சுத்தி வருது. அதனாலதான் கேட்பாங்க இல்லையா, குழந்தை நல்லா துள்ளுதான் வயிற்றுக்குள்ள அசைதான் கேட்கிறோம் இல்லையா, அதுதான். 7வது மாசத்துல ஞானம் பிறந்துருது. எதுக்காக இந்த தாய் தகப்பனை இந்த ஆத்மா தேர்ந்தெடுத்திருக்கு, இந்த பிறவில நம்ம என்ன வகையான பாவ புண்ணியங்கள் கர்மாக்களை கழிக்க பிறந்திருக்கோங்கிறத நாராயணன் ஸ்கிரீன் போட்டே காமிப்பாராம். அதனாலதான் குழந்தை கையெடுத்த கும்பிட்ட கை காலெல்லாம் ஒடுக்கி கையெடுத்த கும்பிட்ட நிலையில 7வது மாசத்துல தென்படும். அடுத்து 8வது மாசத்துல பரமாத்மா அனைத்துமே தான் பரமாத்மாவே கண்ணில் உள்ள வயிற்றுக்குள்ள பார்ப்பாங்களாம். அடுத்து 9வது மாசத்தில் முடிஞ்ச உடனே 10வது மாசம் ஆரம்பத்துல ஜடவாயுங்கிற ஒரு வாயினால தள்ளப்பட்டு இந்த குழந்தை வெளியேறும். கீழே மண்ணில் விழுந்த உடனே தான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோங்கிறதே அந்த வாயு ஜடவாயு அது தலையில அடிச்சு மறைக்கடிச்சிருது. அதனாலதான் அந்த குழந்தை வீர் வீண் கத்துது. அப்ப அந்த குழந்தை வெளியுலகத்துக்கு வந்தோடனே தான் எதுக்காக பிறந்தோங்கிறதே மறந்துடுது. அதனாலதான் அது குவா குவான்னு கத்துது. அந்த குவா குவானாவே எங்கே எங்கேன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. குவா அப்படின்னா எங்கே,
அப்போ அந்த குழந்தை வந்து எல்லாத்தையும் மறந்து இந்த பூமியில் பிறந்தோடனே நான் எங்கே இருக்கேன்னு கத்துறதுனால தான் அது குவா குவான்னு கத்துது. இப்படிங்கிறத இந்த கபிலர் தன்னுடைய தாயான தேவஹூதிக்கு எடுத்து சொல்றாரு. இந்த தேவஹூதியுமே அவன் தன்னுடைய மகனான கபிலர் சொன்ன முறைப்படி தான் யோக நிலையில இருந்து அது வந்து என்னது மோட்சம் அடைஞ்சிருது. அது மோட்சம் அடைந்த இடத்துல அந்த ஆத்மா மோட்சம் அடைஞ்சிருது. அந்த தேவஹூதியினுடைய பூத உடல் நதியாக மாறிடுது. அந்த நதிக்கு பேரு சிப்திதா அப்படிங்கிற நதி. அடுத்து இந்த கபிலர் என்ன பண்ணாரு, வடகிழக்கு நோக்கி நான் வந்து இன்னும் சாக்கிய மதம் அப்படிங்கிற சாக்கிய சாஸ்திரங்களை நம்ம எல்லாருக்குமே வருங்கால சந்ததிக்கு நான் சொல்லணும் பரப்படுங்கிறனால அவர் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து அங்கே இன்றும் யோக நிலையில இருக்கிறதாக சொல்றாங்க. நாமும் அந்த கபிலனுடைய காலை பிடிச்சு தேவஹூதி மாறி நாமும் முக்தி அடைவதற்காக நாம பக்தி ஞானம் வைராக்கியத்தை மனதில் இருத்தி நாமும் முக்தி அடைவோம். நன்றி, வணக்கம். மீதியை நாளைக்கு பார்ப்போம்.